அடுத்ததாக பிரசங்கத்தை பார்க்கலாம். முன்னாள் DOSPயா இருந்த ஸ்ரீ அப்துல் சத்தார் சார் தான் முதல்ல இங்க பேச போறாரு. நமக்கு தெரியும்ல, நிறைய முறை சிறந்த காவலர் அப்படிங்கிற மெடலை வாங்கினவர் தான் அப்துல் சத்தார் சார். 32 வருஷமா இந்த காவல்துறை வாழ்க்கையில ஒரு வருஷம் கூட சஸ்பென்ஷனையோ பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்களை வாங்காத ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி. அவங்கள மேடைக்கு வரவேற்கிறேன். நமக்கு வாழ்க்கையில் அதிகமான வசதிகள் இருக்கணும்னு நாம் எல்லாருமே ஆசைப்படுறது சகஜமான ஒன்று. நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வலி உண்டு. இப்போ இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். நிறைய மறக்க முடியாத நிமிஷங்களை நான் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். கூட வேலை பார்க்குறவங்களோட, முக்கியமாக தாமஸ் சார், நம்பியார் சாருடைய ஒத்துழைப்புனால கொஞ்சம் முன்னாடி தாஸ் அண்ணன் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு போலீஸ்காரனோட டியூட்டியை காக்கி சட்டை போட்டது தான் என் வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய புண்ணியம். நான் ஒரு போலீஸ்காரன் ஆனதால அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் முழுமையான மரியாதை எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், சமுதாயத்தில் நமக்கு எவ்வளவு மரியாதை இருந்தாலும் யூனிஃபார்ம் நம்ம விட்டு போனது. ஒரு ரிட்டையர்டு போலீஸ் மேனால என்னதான் செஞ்சிட முடியும்னு சொல்லு. நேற்று வரைக்கும் என் முன்னாடி வந்து குனிஞ்சு கும்பிடு போட்டு சார் சார்னு சொன்னவங்கெல்லாம் நாளையிலிருந்து சாருங்கிற வார்த்தையை தூக்கிட்டு வேற வார்த்தையை சொல்லி கூப்பிடுவானுங்க. அதுவும் சரிதான். எல்லா போலீஸ்காரனுக்கு அதான் தலையெழுத்து. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு திருப்தியா, சர்வீஸில் இருந்தப்போ நான் பொழந்து கட்டாத ஆளே கிடையாது. உனக்கு தெரியுமா, எத்தனையோ பேரோட வாழ்க்கையை இந்த கையால் நான் சரி பண்ணியிருக்கேன். என்ன நிறுத்திட்ட? என்னாச்சு? நடு ரோட்டில் மரத்தை போட்டு வச்சிருக்கானுங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வா. உதவி பண்றதுக்கு ஒருத்தனும் இல்லை, என்னத்தை பண்றது? दिल के अरमा आंसुओं में बह गए, दिल के अरमा आंसुओं में बह गए, हम वफा करके भी तन्हा रह गए, दिल के अरमा शायद दुर्गा आखरी को बह गए, शायद दुर्गा சார், சார், ஓ அது சரி. சார், மரத்தை கிளியர் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். என்ன சார் பண்ணுறீங்க? சார் போகலாம் சார். சார், ஐயோ சார், எஸ் சார். அவங்க வந்துட்டாங்க, அலர்ட்டா இருங்க. ஓகே சார். ஓவர். சார், சார் அவங்க வந்துட்டாங்க.
ம் வாங்க. சார், தாமஸ் சார் அப்ப நீ ஒன்னும் பார்க்கல, இறந்து போன சடலத்தை தவிர? பார்க்கல சார். ரோட்ல இருக்கிற மரத்தை எடுக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. அப்ப கரெக்டா 3 மணிக்குள்ள கொலகாரன் அவன் வேலையை முடிச்சிட்டான். ஃபேர்வெல் டின்னர்லயும் கார்ல வரும்போது நல்லா குடிச்சிருந்ததுனால சத்தம் போட்டு அழக்கூட அவனுக்கு சக்தி இல்லாத இருந்துச்சு. பாவம் இறந்துட்டாரு. இது எல்லாமே இதுவரைக்கும் நீ சொன்ன விஷயங்கள். எனக்கு தெரிய வேண்டியது இவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு தோணுதா? வழி விடுங்கப்பா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கொலைக்கு பின்னாடி அரசியல் சம்பந்தப்பட்ட தீவிரவாதி இருக்கான். சர்வீஸ்ல இருக்கும்போது சர்தார் சார் கொஞ்ச நாள் ஆன்டி டெரரிசம் விங்ல இருந்தாருல்ல. பேர் என்ன? ஆண்டனி. மீடியா சாயங்காலம் நியூஸ் பேப்பர். சாயங்காலம் நியூஸ் பேப்பர் இல்ல, மாலை இதழ். ஆண்டனி சார், இந்த கொலைக்கு பின்னாடி அரசியலும் இல்ல, அரசியல்வாதிகளும் இல்ல. ஒருவேளை இருந்தா அதை கண்டுபிடிக்க நாங்க இருக்கோம். அதுக்கு இடையில ஏறி கேஸ திசை திருப்ப நினைச்சீங்கன்னா இப்ப பேசின மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோ அங்க நிக்கிறாருல சாரு, சிஐ அரவிந்தன். ரொம்ப மோசமான ஆள் சார். அவரு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டான். அது வேணுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம். ஆனா கேஸோட டீடைல்ஸ் அதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய முறையில சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, அதுதான் சார் கரெக்ட். சரி, நீங்க வேலைய ஆரம்பிங்க. இதுதான் சார் கரெக்ட். அரவிந்த் சார், அந்த டிரைவர் தாமஸை விட்டுருங்க. சரிங்க சார். சந்தேகப்படுற எல்லாரையும் கஸ்டடியில் எடுங்க. அவர் கடைசியா யார் யாரெல்லாம் மீட் பண்ணாரு, மீட்டிங் வச்சிருக்காரு, போன் பேசினாருன்ற விவரத்தை யார்கிட்ட பேசினாரு, எதுக்காக, அந்த டீடைல்ஸும் வேணும். ஓகே சார். தெரியும்ல, எனக்கு சத்தார் சார் வெறும் சீனியர் ஆபீசர் மட்டும் கிடையாது. தெரியும் சார். we will try our level best. ஓகே. ஒன்னும் ஆகல. இல்ல, நல்ல வேளை. மன்னிச்சிருங்க சார், இது நான் வேணும்னே பண்ணல. ஓகே, இந்தாங்க. ஐயோ வேண்டாம் சார். வச்சுக்கோங்க. அது இல்ல, குறுக்க வந்தது நான் தானே. என்னால உங்களுக்கு தான் தொந்தரவு. அதெல்லாம் பரவாயில்லம்மா. ஆபத்தா எதுவும் நடக்கலையே, அதுவே பெரிய விஷயம். அந்த நிம்மதிக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். கட்டாயப்படுத்தாதீங்க சார். வேலை செய்யாம நான் யார்கிட்டயும் எதுவும் வாங்குறது இல்ல. அதனாலதான் இதை நான் வாங்கியே ஆகணும்னா நான் ஒண்ணு பண்ணவா சார்? நான் உங்க கையை பார்த்து ஜோசியம் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. மனுஷனோட கையை பார்த்து நேரம், காலம், வாழ்க்கை இதெல்லாம் கரெக்டா நம்மளால சொல்ல முடியுமா என்ன? ஏமாத்துறது லைக் சீட்டிங். ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க சார். சாஸ்திரப்படி கைரேகையில வாழ்க்கை ஒளிஞ்சிருக்கு. அதை படிச்சவங்க சொன்னா தப்பாகாது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சோதிச்சு பாருங்க. முருகா, ஐயோ பெரிய பிரச்சனை இருக்கே சார். ஏதோ ஆபத்து வரப்போகுது. எந்த விஷயத்த பண்ணாலும் அதை பலமுறை யோசிச்சு பண்ணுங்க. இல்லைன்னா அது ஆபத்து. உங்களுக்கு அப்படி ஒரு கெட்ட நேரம். உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்றேன் சார், கவனமா இருங்க.